உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் குதிரை மேய்ப்பதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இளைஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இந்த கிராமத்தினர் 8 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல் வணக்கம். தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? இளைஞர் கொலைக்கு காரணமாக என்ன விஷயம் சொல்லப்படுகிறது? முழு விவரம். நிச்சயமாக பிரிந்தா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பூம்பாறை கிராமத்தில் நேற்று இரவு ராமர் என்பவரை ரகு என்பவர் பலத்தமாக தாக்கியதில் ராமர் இறந்துள்ளார். குறிப்பாக இந்த ராமர் என்பவர் கடந்த மாதங்களுக்கு முன்பாக அவர் பெயரிடப்பட்டுள்ள நிலத்தில் ரகு என்பவர் குதிரை வைத்ததில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டுள்ள வந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்து இரு தரப்பிலும் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் நேற்று இரவு ரகு என்பவர் ராமரை அழைத்து குத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பூம்பாறை கிராமத்தில் சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலாக அப்போது மக்கள் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த அதாவது இந்த போராட்டமானது பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் கொடைக்கானல் கோட்டாட்சியர் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்த நிலையில் இறந்தவரின் குடும்பத்துக்கு 12 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கொடுப்பதாகவும் அதில் 6 லட்சம் ரூபாய் திங்கட்கிழமை அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் எனவும் கூறப்படுகிறது. அதே போல இறந்தவரின் மனைவிக்கு தகுதி அடிப்படை அரசு வேலை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. மேலும் தங்கள் பகுதி மக்களுக்கு ஒரு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக கொடைக்கானல் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.